Hi friends, I'm R.Prasanna, professional photographer and photo mentor. Welcome to our YouTube channel. ஸோ லாக்டவுனில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீட்டிலேருந்து ட்ரை பண்ணலாம். ஒன்று வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நானுமே நிறைய ஆன்லைன் செஷன்ஸ் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணுறது, யூடியூப்பில் லைவ் பண்ணுறது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் அப்படியே க்ராப் ஆகி வரும். நீங்கள் ஃபேஸ்புக் டைரெக்டாக அந்த ஆப்பில் மூலிமா லைவ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ஆன்லைன் செஷன்ஸ் எப்படி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. இந்த டயத்தில் நம்ம இந்த விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கணும். எதுனா StreamYard அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சின்ன ஸ்டெப்ஸ் நான் அப்படியே காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுபடி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லைவாக வந்து உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து வந்து ஆன்லைனாக பண்ணிக்கலாம். ஆன்லைன் செஷன்ஸ் வந்து பண்ணலாம். மறக்காமல் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த டுட்டோரியலில் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டரில் வந்து நீங்கள் என்னென்ன இமேஜஸ் வந்து இந்த ஆன்லைன் செஷனில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோல்டரில் வந்து முதல்ல போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து சிங்கிள் லைட் போர்ட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் வந்து என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இந்த என்னென்ன இமேஜஸ் நான் வந்து நீ பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இமேஜஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் மேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் விண்டோஸ்னால் எப்படின்னு யூஸ் பார்த்துக்கோங்க. மேக் யூஸ் பண்ணுறதால இப்போ எல்லா இமேஜஸையும் செலக்ட் பண்ணி இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ அப்படிங்கிற சாஃப்ட்வேர், மேக்கில் இருக்க ஒரு டிஃபால்ட் சாஃப்ட்வேர். எப்படி நம்ம மைக்ரோசாஃப்ட்டில் வந்து இமேஜ் வியூவர் அப்படின்னு இருக்கும், அது மாதிரி ப்ரிவ்யூ அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட்டு நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸுமே வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும், நம்ம எல்லா ஃபோட்டோஸ் இருக்கா, நம்ம பிளான் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இதில் போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கணும், எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, எது நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது கூகுள் க்ரோம் போகிறேன். கூகுள் க்ரோம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது வந்து StreamYard அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர். இந்த StreamYard அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஃப்ரீ சாஃப்ட்வேர், அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணால் எவ்வளோ நாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ப்ராட்காஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டெஸ்டினேஷன் வந்து உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக் பேஜோ உங்கள் யூடியூப் பேஜோ வந்து இதில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லைவ் வந்து அங்கே ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு ப்ராட்காஸ்ட் வேணால் பண்ணுவோம். இப்போது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இந்த ஃபோட்டோஸை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ப்ரிவ்யூ அந்த சாஃப்ட்வேர் இருக்க ஃபோட்டோஸையும் இப்போ வந்து இது மாதிரி கேட்குது, ப்ராட்காஸ்ட் டு யூடியூப் பண்ணட்டுமான்னு கேட்குது. இல்லை, நான் இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம ஒரு டெஸ்ட்டுங்கிறதால இதை வந்து ஸ்கிப் ரெக்கார்ட் ஒன்லி அப்படின்ட்டு போட்டு நான் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் வீடியோ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு மெசேஜ் காட்டும், என்ட்ரிங் த ப்ராட்காஸ்ட் ஸ்டுடியோ அப்படின்ட்டு. அந்த டயத்தில் நீங்கள் வந்து உங்கள் கேமரா, மைக் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். மைக் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ கேமரா வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் கேமரா அப்படின்னிங்கன்னா கேமரா வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ வந்து கேமரா மைக்கு செக் ஆகுது. ஸ்பீக்கர் வந்து நீங்கள் வந்து மியூட் பண்ணணும், மைக்கை வந்து மியூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மைக் வந்து டோட்டலாக மியூட் ஆகிடும். ஸோ இப்போது என்ன பண்ணால் கோடாக்ஸ் லைட்டிங் ஒர்க் ஷாப்பு நான் வந்து இப்போ டெஸ்ட் வீடியோ அப்படிங்கிறத நம்ம பேர். ஸோ அந்த டெஸ்ட் வீடியோ அப்படிங்கிறத வந்து நான் இப்போ பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்டர் ப்ராட்காஸ்ட் ஸ்டுடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் உங்கள் மைக்கு, உங்கள் கேமரா எல்லாமே வந்து ஒர்க்காக தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு லைவ் செஷனில் நீங்கள் பண்ணும்போது பாதியில் மைக் ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடும். ஸோ அதனால் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது மாதிரி ஒரு விண்டோவுக்கு வந்து வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு விண்டோ வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் கமெண்ட்ஸு, பேனர்ஸு, பிராண்டு, ப்ரைவேட் சேட் செட்டிங்ஸ் இதெல்லாமே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மியூட்டு, ஸ்டாப் கேம் மைக், ஷேர் ஸ்க்ரீன், இன்வைட் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், வந்து நான் இந்த ஸ்ட்ரீமில் வந்து நம்ம முதல்ல ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஒரு ஃப்ரீயான சாஃப்ட்வேர் தான். இதை வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டா இப்போ நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து வந்துட்டோம், அந்த ஸ்ட்ரீமில் வந்து வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரீமில் வந்து வந்தாச்சு.
இப்போ நம்ம அந்த ஃபோட்டோஸ் காட்டணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஷேர் வந்து பண்ணணும், நம்ம ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மெசேஜ் வரும். என்டையர் ஸ்க்ரீன் பண்ணணுமா இல்லை அப்ளிகேஷன்ஸ் மட்டும், அதாவது குறிப்பிட்ட ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஷேர் பண்ணால் போதுமான. இப்போ அந்த அப்ளிகேஷன் விண்டோன்னு இது பண்ணால் நான் ஏற்கனவே வந்து சொன்னேன் உங்களுக்கு, ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் போட்டு ப்ரிவியூ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை வந்து இப்போது செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் இது. ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணி இப்போது ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபோட்டோவும் இருக்குது, பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவும் இருக்குது. ஓகே, ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஃபோட்டோஸ் கூட கொஞ்சம் மேலே கூட எடுத்து வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் நம்ம மேலே எடுத்து கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் மல்டி யூசர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து பெருசாகவும் நீங்கள் சின்னதாகவும் வருவீங்க. சிங்கிள் யூசர் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து சின்னதாகிடும், நீங்கள் வந்து பெருசாகிடுவீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கீழே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் யூசர் நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து 2 பேர் பண்ணுற மாதிரி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணாமல் நம்ம ஃபோட்டோ அது பண்ணுறதால இது மாதிரி பண்ணலாம். இது வந்து மீட்டிங்ஸ் மாதிரி பண்ணலாம் டைரெக்டாக. ஸோ இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வேணும், நான் வாய்ஸ் மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணால் சின்ன பேனர் மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம். பேனர் மாதிரினா நம்ம அந்த என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. டெஸ்ட் வீடியோ இந்த பேனர்ஸ் வந்துடும். உங்கள் பிராண்டு என்ன கலர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இது வந்து ஒரு டெஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதால இது வந்து நான் வந்து டைரெக்டாக ப்ராட்காஸ்ட் பண்ணலை. இந்த இடத்துல வந்து லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த லிங்க்கில் வந்து இந்த லைவ் வீடியோ வந்து காட்டணும்னு நினைக்கிறீங்க அந்த லிங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து லைவ் ஆகிடும். அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, அது வந்து யூடியூபாக இருந்தாலும் சரி, எங்கே வந்து இந்த லிங்க் வந்து ஓகேவோ எந்த லிங்க்கோடு நீங்கள் இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து லைவ் வந்து இதாகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஃப்ட்வேர், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் வருதோ அது எல்லாமே இங்கேயே வந்துடும். கமெண்ட் எல்லாமே நீங்கள் எங்கே லைவ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து வர கமெண்ட்ஸ் வந்து இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக எப்படியே வந்துடும் கீழே. ஸோ இதில் வந்து நம்ம இன்னொருத்தவங்க இன்வைட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஸ்க்ரீன் வந்து வேணாம், எனக்கு ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி ஸ்க்ரீன் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன், ஸ்க்ரீன் மட்டும்தான் வேணும். இப்போ நான் வேண்டான்னா கூட இதை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ ஸ்க்ரீன் மட்டும்தான் வரும், இந்த ஃபோட்டோ மட்டும்தான் வரும், நான் வந்து டோட்டலாக ரிமூவ் ஆயிடுவேன். இப்போ நான் என்ன ஆட் டு ஸ்ட்ரீம் அப்படின்னு ஆட் பண்ணால் மட்டும்தான் என்னோடய ஃபோட்டோ வந்து என்னோடய படமும் அங்கே வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.